ஹாய் கைஸ். லுக் வைஸ் நான் ரொம்ப டயர்டா இருப்பேன். டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:45. 11:45க்கு என்னடா வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் யூசுவலி பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் வீடியோ எடுப்பேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கா இருந்தாலும் சரி, யூடியூப்க்கு லாங் ஃபார்ம் வீடியோ இல்ல ஷார்ட்ஸ் எதுனா இருந்தாலும் சரி. இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் டைரக்ட்டா உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாரி. என்னோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கேன். ஃபோரம் ஃபிட்னஸ் நான் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபோரம் ஃபிட்னஸ்ல நான் என்னோட கிளையண்ட்ஸ்க்கு அண்ட் நான் இப்போ ஒர்க் பண்ற ஜிம்ல கிளையண்ட்ஸ்க்கு என்ன வந்து சர்வீஸ் லைக் பிடி கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் குடுக்குறேன், அதே மாரி தான் வந்து ஃபோரம் ஃபிட்னஸ்லயும் நான் சொல்லிக் குடுக்குறேன். ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸ் ஒரு 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 அவங்களுக்கு ஒரு ஒரு பெர்சனலைஸ்டு நம்ம வந்து ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஒருத்தவங்களோட ஸ்லீப் சைக்கிள் வேற மாரி இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களோட வொர்க் டைம் வேற மாரி இருக்கும். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாரி டிஃபர் ஆகுறனால ரிட்டயர்டு பீப்பிள் இருக்காங்க. பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க. ஸோ இந்த மாரி டிஃபர் ஆகுறனால ஒருத்தரோட ஸ்லீப் சைக்கிள் பேஸ் பண்ணி ஒருத்தரோட ஏஜ் டிஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி அண்ட் அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் ஒருத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பியூர் வெஜ்ஜா இருக்காங்க. அண்ட் ஒருத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் இல்ல எந்த விதமான ஃபுட் ஹேபிட்ஸ் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டா நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எனக்கு இந்த ஃபோரம் ஃபிட்னஸ்ல இருந்து நான் மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற அந்த ஃபிட்னஸ் புரோகிராம எனக்கு நான் அப்ளை பண்ணி நான் அதுல ட்ரெயின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நான் 101 கேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த 101 கேஜிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாக்ட்லி 90 டேஸ் ஆகுது. 90 டேஸ்ல நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆகஸ்ட் 20th நைட் 11:48 இப்போ. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த டைம்ல என்னோட பாடி கண்டிஷன், என்னோட பாடி வெயிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாடி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 85.25 அண்ட் சம்டைம்ஸ் நான் லைக் இப்போ இதுவே வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளக்சுவேட் ஆகும். 85.75, 85.6, 85.25 மினிமம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நான் இதுலயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரைட் நவ் எக்ஸாக்ட்லி இன்னும் ஒரு 30 டேஸ் நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். 30 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி லைக் எப்படின்னா 4 மந்த்ஸ் அதுதான் 4M. ஸோ 4 மந்த்ஸ் 120 டேஸ் அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் தான். இப்போ நான் 90th டேல இருக்கேன். இந்த 90th டே இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு. என்னோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா நான் 6 ஹவர்ஸ் தான் தூங்குறேன். அண்ட் ஆல்சோ அவ்வளவுதான் 12 இல்லைன்னா 12:30 நான் இப்போ தூங்க போயிடுவேன். ஸோ நான் எனக்கு ஒரு ஷெட்யூல்டு கேலண்டர் வச்சிருக்கேன். நான் பர் டே மார்னிங் 6 இல்லைன்னா 6:30க்கு எந்திரிச்சிருவேன். 6:30க்கு எந்திரிக்கலன்னா சம்டைம்ஸ் 7 அந்த மாதிரி போயிடும். அப்படி எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அந்த டே வந்து ரன்னிங் ஸ்கிப் ஆயிடும். ரன்னிங் ஸ்கிப் ஆனதுனால வாக்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். இந்த டேல வந்து பாத்தீங்கன்னா வாக் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா பண்ணியிருப்பேன். ரன்னிங் ஸ்கிப் ஆன டேஸ்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ரைட் நோ இப்போ இந்த 30 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆப்ஸ் வைக்கணும், இன்னும் ஃபேட் கட் பண்ணணும். அண்ட் என்னோட டார்கெட் வெயிட் பாத்தீங்கன்னா 80 ஆர் 80 பிலோ. ரைட் நவ் இப்போ நான் இந்த 85 கேஜிஸ்ல நான் வந்து இருக்கிற பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 18% பாடி ஃபேட்ல இருக்கேன். வென் நான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணும்போது 101 கேஜிஸ்ல என்னோட பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 32%. ஸோ 32%ல இருந்து இப்போ 18% நான் வந்து பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் வந்திருக்கேன். இதுல இருந்து நான் ஐ ஹாவ் டு கோ 13 ஆர் 12 ஆர் 12 பிலோ அந்த மாதிரி போகணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடி கண்டிஷன் இருக்கு. 30 டேஸ்ல நம்மளால சிக்ஸ் பேக் வைக்க முடியுமா? 30 டேஸ்ல ஃபேட் கட் பண்ண முடியுமா? 30 டேஸ்ல மசில் லாஸ் ஆகாம நான் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேலஞ்சா எடுத்து நான் பண்ண போறேன். அண்ட் இந்த 30 டேஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ண போறேன். ஃபுல்லாவே நான் பெர் டே என்ன பண்றேன்? என்னோட டயட் எப்படி இருக்கு? நான் எப்ப தூங்க போறேன்? நான் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் எத்தன மணிக்கு எந்திரிச்சு ஸோ இருந்தாலும் நான் என்னதான் வந்து கேமரால உங்ககிட்ட சொன்னாலும், சில பேர் அப்பயும் கொஸ்டின் பண்ணுவாங்க. "ப்ரோ நீங்க நிஜமாலுமே இதுதான் பண்றீங்களா? நீங்க வீடியோல சொல்றதெல்லாம் தான் பண்றீங்களா?" அப்படின்னு. ஸோ நான் வந்து இந்த 30 டேஸ் லைவா ரெக்கார்ட் பண்ணி, அத எல்லாமே டாக்குமெண்ட்டா மேக் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். 21st ஆஃப் ஆகஸ்ட் நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த வீடியோ இப்ப நான் எடுத்துட்டு இருக்கிற இந்த வீடியோ 20th ஆகஸ்ட் நைட் 11:45க்கு நான் ஸ்டார்ட் பண்ணி இப்ப நைட் 11:52 ஆயிடுச்சு. அண்ட் இந்த மிடில் நான் வந்து லாஸ்ட் வீக் சண்டே வந்து மதுரை போயிட்டு வந்தேன். ஸோ மதுரை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போயிட்டு வந்தேன். லைக் நம்ம போறோம்,
ஆஃபீஸ் ஒர்க் முடிக்கிறோம். அது இல்லாம நம்ம வந்து சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். சும்மா நம்மளால என்ன பார்க்க முடியுமோ, என்னென்னலாம் பார்க்குறோமோ அத ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்த மாரி போகல. இந்த மதுரை விளாக் விச் இஸ் நான் இப்ப எதுக்காக அத சொல்றேன் அப்படின்னா, இந்த மதுரை விளாக் வந்து நாளைக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கிற வீடியோ பார்ப்பீங்க. விச் இஸ் 21st ஆஃப் ஆகஸ்ட். அண்ட் 22nd ஆஃப் ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை வீடியோ பார்ப்பீங்க. ஸோ மதுரை வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இந்த டே 1 ஆஃப் 6 பேக் இன் 30 டேஸ் 21st ஆஃப் ஆகஸ்டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ரெக்கார்டிங்ஸை வந்து எடிட் பண்ணி அதுக்கு அடுத்த டேஸ் இந்த மதுரை வீடியோக்கு அப்புறம் தான் வரும். ஸோ ஐ ஹோப் இது நல்லா போகும்னு நினைக்கிறேன். நான் எனக்கே ஒரு கமிட்மெண்ட்டா கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் ஜாப் ஃபார் மீ. நான் வந்து எனக்கு நானே கொடுத்துருக்கிற வேலை. பிகாஸ் நான் வந்து ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, ஜிம்ல போய் ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் பண்றது. பட் இது நான் எனக்கு நானே ஒர்க் பண்ணிக்கிறது. ஸோ இந்த கமிட்மெண்ட் நான் எனக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஆஃபீஸ்ல வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. நாட் அட் ஆல். பிகாஸ் நான் ஆஃபீஸ் போற மாதிரி வீடியோ எடுத்துப்பேன். ஆஃபீஸ்ல வீடியோ எடுக்கவே மாட்டேன். அந்த பெர்மிசஸ்குள்ளார வீடியோ எடுக்கவே மாட்டேன். பிகாஸ் ஆஃபீஸ்ல யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன், நான் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் பண்றேன் அப்படின்னு. யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டுமே ஷேர் பண்ணல. எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பிகாஸ் கேட்டிருக்காங்க, நான் கொடுக்கல. அண்ட் யாருக்குமே சஜஷன்ல கூட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஐடியா வாங்கி நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். யாரெல்லாம் என்கிட்ட கேட்டாங்களோ அந்த மாதிரிலாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் யாருக்குமே தெரியாது நான் வந்து ஜிம்ல ஒரு இன்னொரு இடத்துல ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது. பார்ட் டைமா இல்ல ஃபுல் டைமா இருந்தாலும் சரி, அது என்னவோ பைக் அது வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிட்னஸ் ட்ரெய்னரா வந்து நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது தெரியாது. இது வந்து ஆக்சுவலி தெரியக்கூடாதுங்கிறது இல்ல. தெரிஞ்சா அது வந்து அந்த ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ற அந்த ஜாபுக்கு கொஸ்டின் மார்க் வந்துரும். பிகாஸ் எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, தே வோன்ட் என்கரேஜ் த பீப்பிள் தேர் எம்ப்ளாயி வொர்க்கிங் ஆன் அனதர் பிசினஸ் அனதர் இன்ஸ்டிடியூட் ஆர் எனிவேர். ஸோ அவங்க வந்து இன்னொரு இடத்துல ஒர்க் பண்றத வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு லைஃப் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒரு பெரிய கனவு அதுதான் எனக்கும் இருக்கு. மிடில் கிளாஸ் பசங்க, மிடில் கிளாஸ் அப்பா, அம்மா எல்லாருக்குமே இருக்கிற கனவு. மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற கனவு. மிடில் கிளாஸ் அப்பா, அம்மாவுக்குலாம் என்ன கனவு இருக்கும்னா, இருக்கிற எல்லா கமிட்மெண்ட்டும் முடிச்சுட்டு, நம்ம வந்து இருக்கிற பண கஷ்டத்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ஆ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல போயிட்டு, இந்த ஃபோனு, இந்த எந்த ஒரு வேலை நச்சரிப்புலாம் எதுவுமே இல்லாத இடத்துல போய் வாழணும் அப்படிங்கிறது. அண்ட் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எந்த மாரி கமிட்மெண்ட்ஸ், எந்த மாரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எந்த மாரி ஒரு கனவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வந்து சென்டிமெண்டலா சொல்லணும்னு இல்ல. அ சொல்றேன். என்ன எந்த மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு போகணும். நம்ம ஒரு நல்ல லெவல்ல இன்கம் ஜெனரேட் பண்ணணும். நம்ம ஒரு நல்ல லெவல்ல சம்பாதிச்சு, சேர்த்து வச்சு, நம்ம அப்பா, அம்மாவ நம்ம பார்த்துக்கணும். நம்ம அப்பா, அம்மாவுக்கு சீக்கிரம் ரிட்டயர்மென்ட் குடுக்கணும். அண்ட் நம்ம நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கும் ஒரு பணத்துக்கு தேடி யார்ட்டயும் போய் நிக்கக்கூடாது. அந்த மாரி ஒரு கமிட்மெண்ட் அந்த மாரி ஒரு ஆசைலாம் இருக்கும். இந்த மாரி ஆசை எனக்கும் இருக்கு. இதுல இருக்கிற எல்லா ஆசையுமே எனக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் நான் இப்போ நாளைக்கே எனக்கு வேலை போயிருச்சு அப்படின்னாலும், நான் இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அண்ட் என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்கள யாரையும் சஃபர் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிற மாரியான கமிட்மெண்ட். அண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அளவுக்கு சம்பாரிச்சுட்டு, ஃபோன் எல்லாத்தையும் அமத்தி போட்டு ஃபோன் எல்லாத்தையும் அமத்தி போட்டோம்னா, ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு. ஸோ ஃபோன் எல்லாத்தையும் அமத்தி போட்டு நம்ம போய் எங்கேயாவது ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லா ஃபேமிலியோட வாழணும். இந்த மாரி கனவுலாம் மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கும் இருக்கு. நானும் மிடில் கிளாஸ் பையன் தான். ஸோ ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இதெல்லாம் நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கனவுகள்லாம் இருக்கு. அதனால தான் நான் வந்து ஒரு ஜாப் மட்டும் இல்லாம, இன்னொரு இடத்துல வேலைக்கு தேடி போயி, அங்கேயும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேலையிலிருந்து வர பணம் லைக் ஃபண்ட் லைக் சேலரி அத ஃபியூவலா யூஸ் பண்ணி தான் இப்போ ஆஃபீஸ்ல இருந்து வர சேலரிய வந்து நான் எனக்கு செலவு பண்ணிக்கிறேன். நான் தங்கியிருக்கிற வீட்டோட வாடகை, எனக்கு ஆகுற செலவு அண்ட் இப்போ எனக்கு ஜிம்ல இருந்து வர சம்பளம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட ஃபோரம் ஃபிட்னஸ்க்கு ஃபியூவலா யூஸ் பண்றேன். அங்கருந்து வர சேலரி அப்படியே நான் வந்து இங்க போடுறேன். இந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் குரோ ஆகும். இங்க வந்து நான் இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணி சேல் ஆயி, அங்கருந்து சேல்ஸ் ஃபனல்ல இருந்து லைக்
கிளைண்ட்ஸ்லாம் வராங்க அப்படின்னா அது இன்னும் அந்த கம்பெனிலே போட்டு அந்த பிஸ்னஸ் இன்னும் க்ரோ ஆகட்டும் அப்படின்னு. அண்ட் இது ஒரு ஸ்கேலிங் மாதிரி தான் நான் இப்போ யோசிச்சிருக்கேன். பட் ரைட் நவ் நீங்க உங்களோட ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெய்னர் வேணும். உங்களோட ஜிம் உங்களோட ஃபிட்னஸ் ரொட்டீனை ஃபாலோ பண்றதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், அது எப்படி பண்ணணும், அண்ட் என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், என்னென்ன ஃபுட்லாம் எடுத்தா அது உங்களுக்கு எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகும், அதே மாதிரி எந்தெந்த ஒர்க் அவுட் பண்ணா என்னென்ன மசிலுக்கு அது ரியாக்ட் ஆகும், உங்களோட ஸ்லீப் சைக்கிள் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது இது இப்படிதான் வந்து உங்களுக்கு பாடிக்கு ரியாக்ட் ஆகும், இப்ப இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட பாடி இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வாரத்துக்கு வாரம் எல்லா வீக்லி அசஸ்மெண்ட் எடுத்து உங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி உங்களோட டயட் சார்ட் அண்ட் உங்களோட ஒர்க் அவுட் பிளான் இது எல்லாத்தையுமே ரீஒர்க் பண்ணி உங்களோட டோட்டல் ஃபிட்னஸ் ஜேர்னியவே அக்கௌண்டபிளா வச்சு உங்களையும் ஃபிட்னஸ்ங்கிறது இந்த ஒர்க் அவுட் பண்றது மட்டும் இல்லாம டயட் மட்டும் இல்லாம இல்ல ஸ்லீப் சைக்கிள் மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே ஒரு கம்பைன்டா ரொம்பவே கஷ்டமா ஃபீல் பண்ணாம ஈஸியாவே ஒரு லைஃப் ஸ்டைலாவே சஸ்டைனபிளா கொண்டு போறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போற ட்ரெய்னர் நான் தான். கூடவே இருந்து உங்களோட டிராவல் பண்ணி உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை வந்து நான் சொல்லித்தர போறேன். ஸோ உங்களுக்கு ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோரம் ஃபிட்னஸ் வெப்சைட்ல கெட் ஸ்டார்டட் பட்டன் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணுங்க. நானே உங்களுக்கு ரீச் அவுட் பண்றேன். நீங்களும் உங்களோட லைஃப்ல ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி உங்களோட லைஃபே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கெட் ஸ்டார்டட். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களோட ஃபிட்னஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ எவ்ரிடே வீடியோ போட போகிறேன். அண்ட் என்னோட 30 days ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.